அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இந்த மாதத்திற்கான சங்கடஹர சதுர்த்தி. அதுவும் வியாழக்கிழமையில வந்திருக்கக்கூடிய குபேர சங்கடஹர சதுர்த்தி. இப்ப இங்க சொல்லக்கூடிய இந்த பொருட்களையும் எல்லாம் ஒன்றாக சேர்த்து வீட்ல ஒரு இடத்துல வைக்கிறதுனால கடன்கள் எல்லாம் தீர்ந்து செல்வ வளம் அதிகரிக்கும். அது என்ன வழிபாட்டு முறை என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். விநாயகப் பெருமானுக்குரிய விரதங்களிலேயே மிக உயர்ந்த ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த விரதம்னு பார்த்தீங்கன்னா அது சங்கடகர சதுர்த்தி விரதம் தான். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் 2 விதமான சதுர்த்தி வரும். இதுல பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தியை தேய்பிறை சதுர்த்தியா, அதாவது சங்கடகர சதுர்த்தியா வழிபாடு செய்கின்றோம். அதாவது சங்கடகர சதுர்த்தி என்பது நம்முடைய சங்கடங்களை வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி என்று அர்த்தம். நிறைய பேர் இந்த சங்கடகர சதுர்த்தியை முழுமையா உச்சரிக்காமல் சங்கட சதுர்த்தி அப்படின்னு மொட்டையா உச்சரிப்பாங்க. அப்படி உச்சரித்தால் அது உங்களுக்கு தான் சங்கடங்கள் தரும். மேலும் சங்கடங்கள் தீராது. சங்கடகர சதுர்த்தின்னு முழுமையாக உச்சரித்தால் தான் நம்முடைய சங்கடங்கள் வேரோடு தீரும். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கிட்டு நாம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் நிச்சயம் அதற்கான வெற்றி கிடைக்கும். அதிலும் சங்கடகர சதுர்த்தி அன்று கிடைக்கும். அதிலும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சதுர்த்தி வேலை என்று அழைக்கப்படக்கூடிய மாலை 5 மணியில இருந்து அந்த 1.5 மணி நேரம் நம்ம விநாயகப் பெருமான் கிட்ட என்ன கேட்கிறோமோ அதை கொஞ்சம் கூட யோசிக்காம நமக்காக அருளிடுவாரு. அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும், அதாவது இந்த பராபவ வருடம் பிறந்திருக்கக்கூடிய வைகாசி மாதத்துல, அதுவும் வியாழக்கிழமையில இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கு. அதுவும் நமக்கு சங்கடகர சதுர்த்தி எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். வியாழக்கிழமையில பொதுவாகவே குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி முழுமையாகவே நடக்கின்றது. கடகம், விருச்சகம் இந்த ராசிகளுக்கு உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கணிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு உகந்த குரு பெயர்ச்சி முடிந்து 2வது நாள்ல வரக்கூடிய குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில வந்திருக்கின்ற இந்த சங்கடகர சதுர்த்தியை யாருமே தவற விட்டுடாதீங்க. அதிலும் இந்த சதுர்த்தி திதி எப்ப ஆரம்பிக்குதுன்னா ஜூன் 4ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தியா இருந்தாலுமே நமக்கு முன்னாடி நாளே, அதாவது ஜூன் 3ஆம் தேதி இரவு 8 மணி 24 நிமிஷத்திற்கு ஆரம்பிச்சு மறுநாள் ஜூன் 4ஆம் தேதி இரவு 9 மணி 46 நிமிஷம் வரைக்கும் இருக்கின்றது. வியாழக்கிழமையில மதியம் 1:30 மணியில இருந்து 3 மணி வரைக்கும் ராகு காலமா இருக்கு. காலையில 6 மணியில இருந்து 7:30 மணி வரைக்கும் யமகண்டமா இருக்கின்றது. இந்த 2 நேரங்களை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரங்களில் விநாயகருக்கு அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கான பூஜைகளை செய்யலாம். அதிலும் அந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்று வீட்டின் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்பவுமே நல்லது. குறிப்பா அங்கு விநாயகருக்கு சதுர்த்தி நாளான அபிஷேகமும் ஆராதனையும் அலங்காரமும் இதெல்லாமே நடக்கும். முடிந்தால் அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பால், பழம், பன்னீர், சந்தனம் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் உங்க கைகளால் வாங்கி கொடுப்பது என்பது மிகவும் விசேஷம். அது மட்டும் இல்லாம விநாயகருக்கு மாலை, எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை இந்த மாதிரி பொருட்களை சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நமக்கு சுபிக்ஷத்தை கொண்டு சேர்க்கும். அது மட்டுமின்றி குடும்பத்தோடு கோவிலுக்கு போயிட்டு விநாயகப் பெருமானை 8 முறை வலம் ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு புதுசா ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் அன்று நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்கும். இதுல நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்கவங்க வீட்டு பக்கத்துல காரிய சித்தி விநாயகர்னு விநாயகர் இருப்பாரு. கண்டிப்பா அவரை போய் வணங்கிட்டு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு நீங்க புதிய காரியத்தையே ஆரம்பிங்க. கண்டிப்பா அது நல்லதாவே நடக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்க சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக கலந்து வீட்ல இந்த இடத்துல நீங்க வைப்பதினால் மேலும் இதுல கலந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் அதிலும் வியாழக்கிழமைக்கும் அதே மாதிரி சங்கடகர சதுர்த்திக்கும் உரிய பொருட்கள். முதல் முக்கியமான பொருள் பச்சரிசி.
அதை நீங்கள் 1 ஸ்பூன் வந்துட்டு எடுத்துக்கணும். இந்த பச்சரிசி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மட்டும் இல்லைங்க, விநாயகப் பெருமானுக்கும் உகந்தது தான். அதாவது விநாயகப் பெருமானுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள்ல இந்த கொழுக்கட்டை, அப்பம், மோதகம் இது மாதிரி பல நெய்வேத்தியங்கள் வந்து எல்லாமே இந்த பச்சரிசினால தான் வந்துட்டு செஞ்சதாக இருக்கும். அதனால அடுத்ததா கொண்டைக்கடலை. அதிலும் வெள்ளை கொண்டைக்கடலையாக இருந்தால் ரொம்பவும் விசேஷம். இல்லைன்னா கருப்பு கொண்டைக்கடலை வந்துட்டு எடுத்துக்கோங்க. பொதுவா குருவாரம் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு உகந்த தானியம் வந்து இந்த கொண்டைக்கடலை. 1 ஸ்பூன் கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க. அது 7 என்ற எண்ணிக்கையில் இருந்தால் நல்லது. அடுத்ததா 4 இல்லைன்னா 5 சில்லறை நாணயங்களை எடுத்துக்கணும். அடுத்து கடைசியா ஒரு துண்டு பச்சை கற்பூரம். அதாவது பச்சரிசி விநாயகருக்கும் கொண்டைக்கடலை குரு பகவானுக்கும் பச்சை கற்பூரம் மற்றும் நாணயங்கள் எதற்காக அப்படி எடுத்துக்கிறோம்னா, அதாவது நாணயங்கள் வந்து குபேரருக்கு உகந்தது. வியாழக்கிழமை பொதுவாகவே குரு பகவானுக்கும் உகந்தது மட்டுமின்றி கூடவே குபேரருக்கும் உகந்த நாள் வந்து இந்த வியாழக்கிழமை. அதனால தான் வியாழக்கிழமையில வரக்கூடிய எந்த ஒரு திதி நட்சத்திரமா இருந்தாலும் அதை நம்ம குபேரர்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு இந்த மாதமும் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தியை குபேர சங்கடகர சதுர்த்தியா வந்துட்டு சொல்லுவோம். ஏன்னா வியாழக்கிழமை குபேரருக்கும் ரொம்ப உகந்தது. அப்படிப்பட்ட குபேரருக்கு உகந்த சில்லறை நாணயங்கள், குபேர வாசம், குபேர அம்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னா அது இந்த சில்லறை நாணயம் தான். அதையும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை கற்பூரம். இது விஷ்ணு, பெருமாள், திருமால் இவங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச, இவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது பச்சை கற்பூரம். அதுவும் எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி, அங்கு கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தமா இருக்கட்டும், அது பிரசாதமாக இருக்கட்டும், அதுல எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த பச்சை கற்பூர வாசம் தான் வந்து அதிகமாக இருக்கும். இதற்கு காரணம் பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு வந்து இருப்பாரு. மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. அதனால இந்த இந்த இதுல வந்துட்டு நாம எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் விநாயகருக்கும் சங்கடகர சதுர்த்திக்கும் அன்றைய தினம் வரக்கூடிய அதாவது வியாழக்கிழமைக்கும் உகந்தது. சரிங்க, இந்த எல்லா பொருட்களையும் எதற்காக நம்ம எடுத்திருக்கோம் என்று கண்டிப்பா வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். இந்த பொருட்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து அதுல வைத்து வந்து ஒரு மூட்டையாக வந்து கட்டி வச்சுக்கணும். ஏன்னா மஞ்சள் நிறம் ஆனது குரு பகவானுக்கும் உகந்தது. இப்ப நவகிரகத்திலேயே வந்துட்டு இருக்கின்ற குரு பகவானை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு இந்த மஞ்சள் நிற ஆடை தான் வந்துட்டு அணிவிச்சிருப்பாங்க. அதனால மஞ்சள் நிற துணி இல்லைன்னா ஒரு வெள்ளை நிற துணி எடுத்து அதை மஞ்சளை கலந்து நல்லா உலர வச்சுட்டு அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மூட்டையை வீட்டில் இருக்க பூஜை அறையில் வந்துட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு விநாயகர் பெருமான் படத்திற்கு முன்னாடி வச்சிடுங்க. பிறகு விநாயகர் பெருமான், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார், குரு பகவான், குபேரர் இவங்க எல்லாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க கோரிக்கையை முன்வைங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை காணாமல் போகணும், செல்வ செழிப்பு பல உயிரணும், கடன்கள் எல்லாம் வந்துட்டு தீர்ந்து பணம் வந்துட்டு சேரணும் என்று சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தியோட எல்லா விதமான கஷ்டங்களும் சங்கடங்களும் தீரணும்னு வேண்டிக்கிட்டு அப்படியே விநாயகர் பெருமான் பாதத்துல வந்துட்டு வச்சிடுங்க. அதற்கு பிறகு அந்த மூட்டையை உங்க வீட்டோட தென்மேற்கு மூலையில வந்துட்டு வச்சிடணும். அதாவது ஒரு வீட்டோட குபேர மூலை, கன்னி மூலை இது எல்லாத்தையுமே வந்துட்டு தென்மேற்கு மூலைன்னு வந்துட்டு சொல்லுவோம். அதாவது வாஸ்துப்படி பணம் சேரக்கூடிய மூலைதான் குபேர மூலை, கன்னி மூலைன்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த தென்மேற்கு மூலையில பீரோ வச்சிருந்தால் அதற்கு மேலே கூட நீங்கள் இந்த மூட்டையை வச்சிடலாம். இதை நீங்கள் 6 மாதம் கழிச்சு அதையெல்லாம் எடுத்து நீரில் விட்டுட்டு திரும்பவும் இதே மாதிரி வந்துட்டு செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் சாம்பிராணி போடும்போது அதற்கும் வந்துட்டு நீங்கள் போட்டு வந்துட்டு சாம்பிராணி போடலாம். இதனால் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகி சுபிக்ஷம் வந்துட்டு உண்டாகும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.